தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நமது ராசி பலன்கள் வீடியோவில் தினசரி நமது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள்லாம் எப்படி அமையுங்கிற பொதுவான ராசி பலன்கள் நமது ராசிக்கு மட்டுமே தனித்துவமாக நம்ம இந்த வீடியோவில் வழங்கிட்டு இருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அல்லது நம்ம சேனல் வீடியோஸில் போனீங்கன்னா நீங்கள் மற்ற ராசி பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் முழு பலன்களையும் தெரிந்து கொள்ள முடியும். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்கள் எப்படியா இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க ஜூன் மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமை, தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆனி மாதம் 10ஆம் நாள். இன்றைய தினம் 3ஆம் பிறை தினமாக அமைந்துள்ளதுங்க. மேலும் திருவோண விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது கன்னிராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறாருங்க. மேலும் 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார். 11ஆம் இடத்துல புதன், சுக்கிரன், சூரியன் ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே. ஸோ இன்றைய தினம் 10ஆம் இடத்துல ராசி அதிபதியும் 2 கோடியும் ஒன்றாக இணைந்து காணப்படக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்தி தந்துள்ளதுங்க. ஸோ இந்த மாதிரி அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி என்பர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் அடையக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல ஒரு வாழ்வான ஒரு நாள் இன்றைய தினம். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு சிறந்த ஒரு நாள். ஏன்னா புதிய வாய்ப்புகள் நிறைய வந்து கொண்டே இருக்கும் வியாபாரிகளுக்கு. அதனால நீங்க எந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும் உங்க தொழில நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க. அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உங்களது வியாபாரம் முதற்கொண்டு உங்களுடைய அலுவலக பணிகள் முதற்கொண்டு எல்லா வேலைகளிலும் நீங்க வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது இருக்க நண்பர்களே. மிகப்பெரிய அளவுக்கு உங்க தொழில் அல்லது உங்க உத்தியோகத்தை வந்து நீங்க முன்னெடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதனால இன்னைக்கு எத்தனை ஒரு நாள் சொல்லலாம். உங்க குழந்தைகள்லாம் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்றத நீங்க ஈஸியாக புரிந்து கொள்வீங்க. உங்க குழந்தைகள் என்ன ஓட்டங்களை நீங்க புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி நீங்க குழந்தைகளுடன் பழகி நல்ல உறவை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு நாளுங்க. இந்த தினம் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அலர்ட்டா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அடிவயிறு சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க ஆரோக்கிய குறைபாடு தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. நீங்களே எதிர்பார்க்காத வகையில சில பண வரவுகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுக்கு எதிரான நீதிமன்ற வழக்குகள், பஞ்சாயத்துகள் ஏதாவது நிலுவையில் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க நிதானத்தோடு செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே. புதிய முயற்சிகள் நீங்க நிறைய செய்யலாம். ஆனா அந்த முயற்சிகள் செய்யும் போது அந்த துறையில் இருக்கக்கூடிய வல்லுநர்களிடம் கலந்து ஆலோசித்து ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு முடிவெடுக்கிறது நல்லதுங்க. ஸோ நிறைய முயற்சிகள் நீங்கள் செய்யும்போது அதுக்கு சரியான திட்டமிடல் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ அதன் மூலமாக வாழ்க்கையை வளமாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க. இதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்துக்கு நீங்கள் அலட்சியம் காட்டக்கூடாதுங்க. பணிவா எல்லாத்துக்கூடயும் நடந்துக்குவீங்க. அந்த பணிவான நடத்தை காரணமாக நிறைய பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. பல பேர் உங்க முன்னாடியே வாயார உங்களை பாராட்டக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. எனவே சந்தோஷம் கூடும். உங்க அப்பா கிட்ட இருந்து சிறந்த ஆலோசனைகள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். அது குறிப்பாக உங்களது தொழில் வளர்ச்சிக்கு நல்ல உறுதுணையாக இருக்குங்க. எனவே இன்றைய தினம் உங்களது தந்தை மற்றும் உங்க குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக நீங்க நல்ல நன்மைகளை அதிகமாக பெற முடியுங்கிறதுனால நிறைய நேரத்தை நீங்க அவங்க கூட செலவிடலாம். உங்கள் வீட்டு குழந்தைகளுடன் மற்றும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் நேரத்தை செலவிடும் போது அந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்களுடைய எனர்ஜியை மீட்டெடுப்பதற்கு, உங்கள் சக்தியை வந்து புதுப்பிப்பதற்கு அது முக்கியமான ஒரு காரணியாக அமையும். எனவே நீங்கள் அதிகமான நேரத்தை தாராளமாக இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் சிறப்பான நன்மைகளை பெற முடியுங்க. சின்ன சின்ன உணர்ச்சிகரமான இடையூறுகள் வந்து உங்களுக்கு தொல்லை தரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் அதெல்லாம் சிறப்பாகவே சமாளிக்க முடியுங்க. உத்தியோக பணி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் அலுவலக பணிகளில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. திட்டமிட்டு செயல்படுங்கள். நீங்கள் நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். ஒவ்வொரு காரியங்களிலும் வந்து சிறப்பான வெற்றிகளை பெறுவதற்கு நல்ல ஆலோசனைகள் தேவைங்கிறதுனால அதை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுங்கள். இன்னும் சிறப்பான நன்மைகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் நண்பர்களே. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மனம் கவர்ந்த உங்களது காதலருடனான காதல் உறவுல நீங்கள் கூடுதலாக பொறுமையாக இருக்கணுங்க. ஏன்னா சின்ன சின்ன உணர்ச்சிகரமான தொந்தரவுகள் உங்க காதலர் உங்ககிட்ட கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க நிதானம் தேவை. மற்றவங்க சொல்றாங்கிறதுனால அதை கேட்டுக்கிட்டு நீங்க உங்க மனம் கவர்ந்த வாழ்க்கை துணையை வந்து சந்தேகப்படக்கூடாது. மனம் கவர்ந்த காதலரிடம் நீங்க தகாத வார்த்தைகளை பேசிடக்கூடாதுங்க. நல்ல ஒரு புரிதல் தேவை. இன்றைய தினம் பொறுமையாக இருங்க. மற்றவங்க உங்களை உசுப்பேத்தி விட்டு உங்க காதலை பிரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறதுனால அதெல்லாம் நீங்க கண்டிப்பாக அந்த மாதிரி சிக்கல்கள் சிக்காம உங்க காதலரிடம் இணக்கமாக நடந்து கொள்ளுங்கள். இல்லைன்னா அமைதியா இருந்தது இன்னைக்கு சிறந்த ஒரு நாளாக உங்களுக்கு மாற்றுத் தருவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி தரும். இன்றைய தினம்
அலுவலக பணிகள் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணுங்கிற எண்ணம் உருவாகலாம். ஆனா வீட்டுக்கு வந்தாலும் நீங்க வந்து சந்தோஷமா தான் இருப்பீங்க. அதனால உங்களுக்கு டைம் வாய்ப்பு கிடைச்சதுன்னா குடும்பத்தோட அதிகமான நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். கொஞ்சம் மாலை நேரத்துல கொஞ்சம் சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு எங்க வீட்டுக்கு வந்து குடும்ப உறுப்பினர்கள் கூட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணலாம். அல்லது எங்கேயும் அவுட்டிங் போலாங்க, திரைப்படங்கள் பார்ப்பது, பார்க் போறது போன்ற வேலையெல்லாம் செய்யலாம். அதன் மூலமாக இல்லற வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாறுங்க, குடும்ப வாழ்க்கை இன்னும் மகிழ்ச்சியாக மாறும். எங்கேயாவது பக்கத்துல இருக்கக்கூடிய பூங்காக்கு போயிட்டு நீங்க அப்படியே அமைதியாக சுதந்திரமாக மாலை நேர காற்றை சுவாசித்து நீங்க மகிழ்ச்சி கொள்ளலாங்க. இன்றைய தினம் திருமணமானவர்கள் நீங்க பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க வாழ்க்கை துணையை அல்லது உங்க மனக்குறந்த உங்களது வாழ்க்கை துணையை பற்றிய உறவினர்களிடம் நீங்க வந்து கண்டிப்பாக தவறாக எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாதுங்க. உங்க வாழ்க்கை துணையின் சொந்த பந்தங்கள் கூடவும் அனுசரித்து போகணும். உங்க வாழ்க்கை துணையை பற்றி நீங்க தவறாக எண்ணக்கூடாது. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் அமைதியாக இருந்து நேரம் வரும்போது அது சந்தேகத்தை உங்க வாழ்க்கை துணையிடம் நீங்கள் பக்குவமாக பேசி பிரச்சனைகளை தீர்க்க நீங்க முயற்சிகளை மேற்கொள்ளணும். தேவையில்லாத சந்தேக குணம் இன்னைக்கு இருக்கக்கூடாதுங்க. அதன் மூலமாக இல்லற வாழ்க்கையை வந்து நீங்க மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள முடியும். விலையுயர்ந்த பொருட்கள்லாம் ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னா அந்த மாதிரி நேரத்துல கூடுதல் கவனமாக செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க. செலவுகள் எல்லாம் குறையணும் அப்படின்னா கொஞ்சம் நீங்க பட்ஜெட் போட்டு செலவு பண்ணணும். விழிப்புணர்வோட இருக்கிறது ரொம்ப முக்கியம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு கூடுதலாக உழைப்பு நீங்க மேற்கொண்டாலும் உங்க பலன்கள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதற்காக நீங்க மனம் தளர வேண்டாம். வெற்றிகரமான சூழ்நிலை உங்களுக்கு விரைவிலேயே வருங்க. உங்க காரியங்களை நீங்க திட்டமிட்டு நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். சிறந்த ஒரு நாளாக கண்டிப்பாக இன்னைக்கு மாற்றிக்கொள்ள முடியும். திருமணம் உங்க வீட்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கனால உங்களுக்காகவோ அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்களுக்காகவோ இப்பொழுது திருமண ஏற்பாடுகளை செய்யலாம். அற்புதமான ஒரு நாளுக்கு பண வரவுகள் பெருகும். வியாபார ரீதியாக தன லாபம் அதிகரிக்கக்கூடிய, வியாபாரத்தை பெரிய அளவுக்கு முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாள்கள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தில் அழகாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நமது கன்னிராசி நண்பர்களுக்கு ரெட் கலர் வந்து லக்கேஜ் கலராக அமைங்க. ரெட் கலரை பயன்படுத்துங்கள். மேலும் நம்பர் 1 வந்து இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் குழந்தைகளுடைய எண்ண ஓட்டங்களை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி உங்களுக்கு வந்து சேர்றதுனால நீங்க அதன் மூலமாக குழந்தைகளோட நல்ல ஒரு உறவை வந்து பராமரிக்க முடியும். உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் விழிப்புணர்வோடு நடந்துக்கணுங்க. அவசரப்பட வேண்டாம். ஆரோக்கிய குறைபாடு ஏற்படக்கூடிய வகையில எந்த காரியத்தையும் நீங்க செய்து விடக்கூடாது நண்பர்களே. இன்றைய தினம் நல்ல ஒரு புரிந்துணர்வு உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தைகள் கூட அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். அஸ்தம் நட்சத்திரத்தை வந்த நண்பர்களுக்கு எதிர்பாராத வகையில சில பண வரவுகள் கிடைக்குங்க. உங்களுக்கு எதிரான நீதிமன்ற வழக்குகள்ல நீங்க கொஞ்சம் நிதானமா செயல்படணும். புதிய முயற்சிகள் செய்யும் போது கொஞ்சம் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு டவுட் இல்லாம நீங்க வேலையில செய்யுங்க. அதன் மூலமாக புதிய முயற்சிகள் வெற்றிகள் பெறும். பண வரவுகள் கூடக்கூடிய ஒரு நாளுங்க. சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு நீங்கள் தேவையில்லாத விவாதங்களாம் தவிர்க்கணுங்க. ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத ஆர்கியூமெண்ட்லாம் யாரு கூடயும் பண்ணாதீங்க. மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு சிறந்த வாழ்க்கை அமையும். அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பேச்சை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.